लक्ष्मीं तनोतु नितरां नितरानपेक्षम् इन्द्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஸோ போன கிளாஸ்ல வந்து இந்த 101வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். சீதா விவாகார்த்தம் அமரைரபி துஷ்கரம் ஜனகா கல்பயாமாச தனுராரோபணம் பணம். ஸோ வந்து அந்த இதை வந்து எதை வந்து பந்தயமா வச்சார் அப்படின்னா, ஆஹ், அமரைரபி துஷ்கரம் தனுகு ஆரோபணம், தேவர்களால கூட ரொம்ப விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ, அந்த மாதிரியான ஒரு தனுகு ஆரோபணத்தை, தனுசனுடைய ஆரோபணத்தை பணம் கல்பயாமாச, அதை வந்து ஒரு ஸ்டேக் மாதிரி ஒரு பந்தயம் மாதிரி வச்சார். சரியா? இதோட நிறுத்தினோம். படிக்கிறீங்களா? 102 இருந்தமா தத்தோ மகர்ஷி 102. ततो ततो महर्षि जनकस्य राज्ञः सभां सुधर्मा सुदृशीं प्रपेदे तौ तौ चाप तौ च आपतुः तौ आपतुः विलोकलोलौ स चापकौ कोसलराजपुत्रौ அவ்வளவுதான். சோ ததோ, ஆமா. சோ ததः மகர்ஷிः ராஜ்ஞः ஜனகஸ்ய சுதர்மா சதிருஷீம் சபாம் பிரபேதே. சோ ததः மகர்ஷிங்கிறது இங்க விஸ்வாமித்ரர். அவர் மகர்ஷியான விஸ்வாமித்ரர் ராஜ்ஞः ஜனகஸ்ய, ராஜாவான ஜனகர்னுடைய சுதர்மா சதிருஷீம், சுதர்மான தேவலோகம், அதுக்கு சதிருஷியான தேவசபா, தேவசபைக்கு சதிருஷியான ஒரு சபாம், அந்த சபையை பிரபேதே அடைந்தார். சச்சாபகௌ சாப விலோக லோலௌ தௌ கோசலராஜபுத்ரௌ அபி ஆபதுஹு. ஆபதுஹு ஆப்புஹு. ஆபதுஹுனா பிராப்தவந்தௌன்னு அர்த்தம். ஸோ வந்து சச்சாபகௌ, சாபகம் இதுனா சாபகா அப்படின்னா அந்த இதோட இருக்கிறவா, தனுஷோட இருக்கிறவா. அதே மாதிரி என்ன அப்படின்னா சச்சாபகௌனா தனுர்தாரிணவ், சாப விலோக லோலோ, அந்த சாபஸ்ய விலோகனே லோலோ, லோலாம் உத்சுகவுன்னு அர்த்தம். ஹூ ஆர் வெரி ஈகர் டு சி தட் சிவதனுஷ். அப்படி இருக்கின்ற இது ரெண்டுமே வந்து ராமர் லக்ஷ்மணருக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ தௌ ராமலக்ஷ்மணவு ச ஆபத்துகு, அதான் அங்க வருது. ஸோ சாபகௌ சாப விலோக லோலௌ தௌ கோசலராஜ புத்திரௌ அபி ஆபத்துகு. சச்சாபகௌ சாபேன சகிதௌ, அந்த தனுஷோட இருக்கிறவா. அதுக்கப்புறம் சாப விலோலக லோலோ, ஸோ சாபஸ்ய விலோகனே லோலாகா யௌ தௌ. சரியா? அந்த அந்த சாபத்தை பார்க்கணும்னு உத்சுகத்தோடு இருக்கின்ற அவா தௌ ராமலக்ஷ்மணௌ கோசலராஜஸ்ய புத்திரௌ அபி ஆபதுகு, அங்க வந்து அடைஞ்சா. இவர் போனார் அதே சபைக்கு, ராமரும் லக்ஷ்மணரும் பின்னாடியே வந்தா. அதுக்கப்புறம் तत्र विधिवत् विधिवत् அபியர்த்திதः அபியர்த்திதः சாரி கரெக்ட், நீங்க கரெக்ட், நான் தான் அபியர்த்திதான்னு படிச்சேன். कथित दशरथ तनय वृत्तान्तः कौशिकः कौशिक प्रमुखैः अमरैः अस्मत् कुल महत्तरे देवारते निक्षिप्तं विशेषतः सीताशुलिकार्थं मया रक्षितम् इदम् इति जनकेन प्रदर्शितस्य चापस्य आरोपणाय रामम् अधिदेश. தத்ர விதிவத் அபியர்த்திதः கௌஷிகா. இந்த பிரதமா விபக்தியில இருக்கிறது எல்லாமே இந்த கௌஷிகர் விஸ்வாமித்திரருக்கு அட்ஜெக்டிவா போறது. தத்ர அப்படின்னா தஸ்மின், தஸ்யாம் சபாயாம், அந்த சபையில், விதிவத் அபியர்ச்சிதா, சாஸ்திரத்துல கூறினபடி விதிவத் அபியர்ச்சிதா சக கௌஷிகா. அதுக்கப்புறம் அவருக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ்? கதித தசரத தனய விற்த்தாந்தः. ஸோ கதிதம் தசரதஸ்ய तनयः तनयौ और दशरथस्य तनयौ दशरथ तनयौ कथितौ दशरथस्य तनयःன்னு வச்சுக்கோங்க, दशरथ तनयः कथितं दशरथ तनयानां விற்த்தாந்தம் ஏன சக அப்படின்னுட்டு கௌஷிகருக்கு அட்ஜெக்டிவா போறது. சொல்லப்பட்ட அந்த தசரதனுடைய புத்திரனுடைய விற்த்தாந்தம் ஆனது யாராலேயோ அவர், அப்படிப்பட்ட கௌஷிகா. சரியா? சாபஸ்ய ஆரோபணாய ராமம் ஆதிதேச, அங்கின்னு கொண்டு போய் வருபுல சேர்த்துக்கணும். சரியா? இந்த கௌஷிகரானவர் சாபத்தினுடைய ஆரோபணாய, அந்த குணத்தை
தனுசுல வந்து அந்த ஜியாவை வந்து ஆரோபணாய ராமம் ஆதிதேச ராமருக்கு கட்டளையை இட்டார். ஸோ அந்த கௌஷிகாவுக்கு தான் இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் சொன்னேன். விதிவத்து அபியர்ச்சிதா கதித தசரத தனய விற்த்தாந்தः கௌஷிகः कौशिकप्रमुखैः अमरैः अस्मत्कुलमहत्तरे देवराते निक्षिप्तं विशेषतः सीताशुल्कार्थं मया रक्षितमिदम् इति जनकेन प्रदर्शितस्य चापस्य. ஸோ இந்த சாபஸ்யக்கு அட்ஜெக்டிவ் இது சரியா. கௌஷிக பிரமுகைஹி இங்க வந்து கௌஷிகனா இந்திரஹன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம வந்து குஷிகஸ்ய அப்பத்தியம் புமான் கௌஷிகா விஸ்வாமித்ரா. கௌஷிகானா இந்திரனுக்கும் கௌஷிகன்னு பேரு சரியா. சோ கௌஷிக பிரமுகைஹி இந்திராதி தேவர்களால பிரமுகைஹி அமரைஹி கௌஷிகன் இந்திரன் முதலிய தேவர்களினால் அஸ்மத் குல மகத்தரே தேவராதே. ஸோ அஸ்மத் குலம் அப்படின்னா அஸ்மாகம் குலே மகத்தரக தேவராதக ரொம்ப வசத்தியான தேவராதம்னு பேருள்ள ஒரு ராஜா. அந்த தேவராதே அவரிடத்தில் நிக்ஷிப்தம் நிக்ஷிப்தம் வைக்கப்பட்டதும் வைக்கப்பட்ட விசேஷதः சீதா சுல்கார்த்தம் மயா ரக்ஷிதம் இதம் தனு சரியா. அந்த சீதாவினுடைய சுல்கார்த்தம் சுல்கா நம்ம பார்த்தோம் இல்லையா, வீரிய சுல்கான்னு பார்த்தோமே பாரத சங்கிரகத்துல. ஸோ வீரியத்தை சுல்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைஸ்ன்னு அர்த்தம், PRICE. ஸோ வீரியஸ்ய சுல்கா 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 இல்லைன்னா சுல்கம் ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் இல்லைன்னா நபும்சகலிங்கம் தான் அது. ஸோ சீதா சுல்கார்த்தம் சீதாயாக சுல்கார்த்தம் சீதையினுடைய அந்த இந்த இந்த பணத்தை வந்து இந்த பந்தயத்துல வந்து வெற்றி பெற்றாளே என்றால் சீதா வந்து அவளுக்கு கிடைப்பா. அதுக்கோசரம் மயா ரக்ஷிதம் இதம் என்னால் காப்பாற்றப்பட்டது இதம் தனுகு அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். இது ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய இவ்வாறு இதுதான் அப்படின்னு காமிச்சுட்டோ இது ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய சாபஸ்ய சாபத்தினுடைய ஆரோபணாய கௌஷிகா ராமம் ஆதிதேச. திருப்பி சொல்றேன். தத்ர தஸ்யாம் சபாயாம் விதிவத் அபியர்ச்சிதः கதித தசரத தனய விற்த்தாந்தः இது ரெண்டுமே கௌஷிகருக்கு அட்ஜெக்டிவா போடுது. அப்படிப்பட்ட கௌஷிகா சாபஸ்ய ஆரோபணாய ராமம் ஆதிதேச. ஆதிதேசன்னா கட்டளையிட்டார்னு அர்த்தம். திசதி திதேச ஆதிதேச ஆதிசதி கட்டளையிட்டார். ஆக்ஞாம் கிருத்தவான்னு அர்த்தம். ஆக்ஞாம் அகரோத் என்ன அப்படின்னா எந்த சாபஸ்ய ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய ஜனகரினால் காண்பிக்கப்பட்ட. ஜனகர் எப்படி காமிச்சார்? ரக்ஷிதம் மயா ரக்ஷிதம் இதம் என்னால் காப்பாற்றப்பட்டது இது. இந்த இதை கொண்டு போய் நீங்க வேற எங்கேயும் சேர்க்காதீங்கோ. இதம்னுட்டு எதையோ ஒன்றத்தை காமிக்கிறார், அந்த தனுச காமிக்கிறார். இதம் தனுகு மயா ரக்ஷிதம் இது ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய சாபஸ்ய ஆரோபணாய கௌஷிகா ராமம் ஆதிதேச. சரியா. இந்த மயா ரக்ஷிதம் கிமர்த்தம் ரக்ஷிதம் சீதா விசேஷதः சீதா சுல்கார்த்தம் ரக்ஷிதம். சீதையினுடைய அந்த அந்த வீரிய சுல்கத்தை கொடுத்துண்டுதான் ஒரு புருஷன் வந்து சீதையினுடைய கையை பிடிக்க முடியுங்கிறதுக்கோசரம் சீதாயாக சுல்கார்த்தம் மயா இதம் ரக்ஷிதம் இது ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய சாபஸ்ய. சரியா. எப்படி அந்த தனுகுங்கிறது எங்கேன்னு வந்தது அந்த சாபம் அப்படின்னா கௌஷிக பிரமுகைஹி அமரைஹி அஸ்மத்குல மகத்தரே தேவராதே நிக்ஷிப்தம் இதம் விசேஷதः சீதா சுல்கார்த்தம் மயா ரக்ஷிதம் இது ஜனகேன பிரதர்ஷிதம். புரியுதா. சோ கௌஷிக பிரமுகைஹி கௌஷிகானா அங்க இந்திரஹா இந்திரன் முதலிய அமரைஹி அமரர்களினால் அஸ்மத் குல மகத்தரே சோ எங்களுடைய குலத்தினுடைய குலசிய மகத்தரே தேவராதே நிக்ஷிப்தம் தத்தம்னு வச்சுக்கோங்க கொடுக்கப்பட்ட விட்டு விட்டு போகப்பட்ட விசேஷத்தக. ஸோ அந்த மாதிரி ஏதோ நம்ம ஒன்று ப்ரெஷியஸா யாரோ ஒருத்தர் ஒன்று கொடுத்தானா நம்ம ஒரு அகேஷனுக்குன்னு எடுத்து உள்ள வச்சிருவோம் மோனோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணான்னுட்டோம். அந்த மாதிரி இவர் இந்த தனுசை வந்து இதுக்கோசரம் வந்து தேவர்கள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா தன் பொண்ணுனுடைய சீதா சுல்கார்த்தம் எடுத்து ஒழிச்சு வச்சுன்னுட்டார். பத்திரமா சேஃப்ல போட்டுட்டார். தேவராதே நிக்ஷிப்தம் விசேஷத்தः சீதா சுல்கார்த்தம் மயா ரக்ஷிதம் இதி இதம் இதி ஜனகேன பிரதர்ஷிதஸ்ய சாபஸ்ய ஆரோபணாய ராமம் ஆதிதேசம். சரியா இருக்கா. அதுக்கப்புறம் ततः रामे बाहुबलं विवृण्वति धनुर्वंशे गुणारोपणं मा भूत् केवलम् आत्मना तिलकिते वंशे अपि वैकर्तने आकृष्टं नितरां तदेव न परं सीता मनोऽपि धृतं
भङ्गस्तस्य न केवलं क्षितिभुजां दोस्तम्भदम्भस्य च. ஆமா, அழகான ஸ்லோகம். அதாவது வில்ல உடைச்சுட்டார், அதான் இங்க விஷயம். ராமே பாகுபலம் விவருண்வதி தனுர்வம்சே தனுஹு வம்சே குணாரோபணம் நாபூத் கேவலம் ஆத்மனா திலகிதே வம்சேபி வைகர்த்தனே வைகர்த்தனே ஆக்ருஷ்டம் நிதராம் ததேவ நபரம் சீதா மனோபி த்ருதம் பங்கஸ்தஸ்ய ந கேவலம் க்ஷிதிபுஜாம் தோஹோ ஸ்தம்ப தம்பஸ்ய ச. சரியா? ராமே பாகுபலம் விவருண்வதி கேவலம் தனுர்வம்சே குணாரோபணம் ந அபூத் கிந்து ஆத்மனா திலகிதே வைகர்த்தனே வம்சே அபி குணாரோபணம் அபூத். ஸோ ராமர் வந்து இப்ப தனுஷை உடைச்சு வில்ல இது படைச்சு விட்டார். ஸோ ராமே பாகுபலம், ராமே பாகுபலம் தன்னுடைய புஜத்தினுடைய சாமர்த்தியமானது விவருண்வதி சதி, ராமே விவருண்வதினா பிரகடயதி பிரதர்ஷித்தே சதி, அந்த தருணத்தில் ராமர் கேவலம் தனுஹு வம்சே தனுர்வம்ச தனுர்வம்சே குணாரோபணம் நபூது. வம்சம்னா இங்க தண்டம்னு அர்த்தம். கேவலம் தனுர்வம்சே, அந்த தனுசனுடைய தண்டத்துல மாத்திரம் குணம்னா அந்த ஜியா, அந்த நாணு, வெறும் அந்த தனுர் வம்ச அந்த தண்டத்துல மாத்திரம், தனுசனுடைய தண்டத்துல மாத்திரம் அந்த குணசிய ஆரோபணம் கேவலம் ந கிருதம். வேற என்னத்துக்கு குணாரோபணம் ஆச்சு அப்படின்னா ஆத்மனா திலகிதே வைகர்த்தனே வம்சே அபி. சோ ஆத்மனா அந்த அந்த ராமேண திலகிதே அலங்கிருத்தே, அந்த வைகர்த்தனம்ங்கிறது விகர்த்தனங்கிறது சூரியா, சூரிய வம்ச சூரிய வம்சே சூரிய குலோபி குணாரோபணம், அதாவது சௌரியாதி குணாரோபணம். அதாவது ஒருத்தர் போய் ஒரு பந்தயத்துல ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னா ஃபேம் அவளுக்கு மாத்திரம் இல்லையோனோ, அந்த நாட்டினுடைய கொடியும் தானே நிலைநாட்டிட்டு வரா. ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணிட்டா கோல்டு அப்படின்னா அது அவளுக்கும் பெருமை, அவளை சேர்ந்த அந்த நாட்டுக்கும் அது அந்த அந்த இதோட சேர்ந்து அந்த கோல்டு வர டீமோட கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம் தான் பாடுவா. சில்வர் பிரான்ஸ் எல்லாம் பாட மாட்டா, ஒன்லி கோல்டுக்கு தான் பாடுவா. ஸோ அந்த மாதிரி ராமே பாகுவலம் விவருண்வதி கேவலம் தனுர்வம்சே குணாரோபணம் ந அபூது. ஸோ ராமே பாகுபலம் தன்னுடைய புஜபலம் அதை ராமே விவருண்வதி சதி, ராமரானவர் பிரகடயதி சதி, அந்த தருணத்தில் எதுக்கு மாத்திரம் குணாரோபணம் ஆகல, தனுர்வம்சே தனுகு தண்டே, அந்த தனுசனுடைய அந்த தண்டத்துக்கு மாத்திரம், அதில் மாத்திரம் குணாரோபணம், அந்த ஜியாவனுடைய ஆரோபணம் ஆகல, அதுலயும் ஆச்சு வேற ஒண்ணுத்துலயும் ஆச்சுன்னு அர்த்தம். கிந்து ஆத்மனா திலகிதே, தன்னால் திலகிதம் அப்படின்னா அலங்கிருத்தமான, அவர் பிறந்ததுனாலேயே சூரிய வம்சத்துக்கு சாட்சாத் பகவானே வந்து அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளவு பத்தி பெரிய உத்கிருஷ்ட ஒரு வம்சமாக இருக்கணும். சோ ஆத்மனா திலகிதே வைகர்த்தனே வம்சே, தன்னால் அலங்கிருத்தமான அலங்காரம் செய்யப்பட்ட அந்த சூரிய வம்சே அபி குணாரோபணம் பபு. ஆஹா, யாரு இத்தனை ராஜாக்கள் இருக்கா, யார்ப்பா இந்த புள்ள எங்கேன்னு வந்திருக்கான் அப்படின்னா சூரிய வம்ச குலோத்பன்னக அப்படின்னு எல்லாம் பேசி பண்ணணும். சோ அப்ப அந்த குலத்துக்கு தானே ஒரு பெருமை இல்லையா? ஸோ நம்ம நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வின் பண்ணிட்டாரா நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா வாட்ஸ்அப் மெசேஜில், அந்த மாதிரி தான் ஆத்மனா திலகிதே வைகர்த்தனே வம்சேபி குணாரோபணம் அபூது ததேவ நிதராம் ந ஆக்ருஷ்டம் கிந்து சீதா மனஹ அபி பரம் திருத்தம் ஆக்ருஷ்டம் அபூத். எவ்வளோ அழகா இருக்குல்ல ஸ்லோகம். வெறும் அந்த சூரிய வம்ச அந்த இதோட தனுசுனுடைய தனுரேவ நிதராம், நிதராம்னா அத்தியந்தம் ந ஆக்ருஷ்டம், அது மாத்திரம் வந்து அப்படியே வளைக்கப்படல. எது வளைஞ்சு போச்சு, எதுவும் வளைஞ்சு கீழே வந்தது அப்படின்னா சீதா மனக அப்படி பரந்திருத்தம், உடனே ஆக்ருஷ்டம் ஆகும். சீதையினுடைய மனசையும் அவர் வந்து ஆக்கர்ஷணம் பண்ணிட்டார். தனுச மாத்திரம் வளைக்கல, சீதாவினுடைய மனசும் வளைஞ்சு போச்சு அப்படின்னா அதுவும் வந்து இவரை நோக்கி திரும்பிதுன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கப்புறம் ந கேவலம் தஸ்ய பங்கா கிந்து க்ஷிதிபுஜாம் தோஹோ ஸ்தம்ப தம்பஸ்ய ச பங்கா பூத். வெறும் தனுசுக்கு மாத்திரம் பங்கம் ஆச்சா? அங்க வந்து இந்த பரதநாட்டியம் கான்சர்ட்லாம் நீங்க போனேன்னா இந்த சில பேர்லாம் ரொம்ப அழகா பண்ணுவா. இந்த முரளிதரன்னுட்டு ஒரு பெரிய ஒரு இவர் இருக்கார், பரதநாட்டியம் எக்ஸ்போனன்ட். அவர் அவளுடைய ராமாயணம் பார்த்தேன்னா அந்த ஒத்தர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறா, பொட்டு பொட்டுன்னு விழறா, ஒரு 6 பரதநாட்டியம் டான்சர் வந்து ஆடி காமிப்பா, ரொம்ப நல்லா இருக்கும்.
ந கேவலம் தஸ்ய பங்கः ந கேவலம் அந்த ராஜக சிவதனுஷா பங்கः சிவதனுஷுக்கு மாத்திரம் பங்கம் இல்லை, அது மாத்திரம் ரெண்டாக ஆகல. ஆனா என்னவும் ரெண்டா ஆச்சு. க்ஷிதிபுஜாம் ராஜாக்களினுடைய தோஹோ ஸ்தம்பதம்பஸ்ய அவர் தோஹோனா புஜங்கள், அதனுடைய புஜதண்ட கர்வஸ்ய தனக்கு ரொம்ப இந்த பராக்கிரமமான ஒரு புஜத்தோட இருக்கின்றேன்னு நினைச்சிட்டு இருக்காளோனோ அந்த தம்பஸ்ய தோஹோ ஸ்தம்பக அப்படின்னா இது ரெண்டு ஷோல்டர்ஸும் ஸ்தம்பம் போல இருக்கு. அந்த புஜதண்ட கர்வஸ்ய பங்கஹ விநாசக அபூத். அழகா இருக்குல்ல. சார்தூல விக்ரீடிதம். சரி ராமே, ஆமா ராமே பாகுபலம் விவரண்வதி धनुर्वंशे गुणारोपणं न नाभूत् केवलम् आत्मना तिलकिते वंशेऽपि वैकर्तने आकृष्टं नितरां तदेव न परं सीतामनोऽपि द्रुतं भङ्गस्तस्य न केवलं क्षितिभुजां दोस्तम्भधम्बस्य च. இல்ல நல்லா இருக்கு. மேல राम आकर्षण भग्न कार्मुक भुवा द्वानेन रोदोरुधा दृप्त क्षत्र यशः सित चिद्दकुले जीमूत சிதச்சத नादायितं குலே. சிதச்சதகனா ஹம்சாகான்னு அர்த்தம். சிதச்சத குலம்னா அதனுடைய கூட்டம். सित छदकुले जीमूत नादायितं वीरश्री प्रथम प्रवेश समये पुण्य आह घोषायतं सीतायाः किल मानसे परिणये मांगल्य तूर्यायतम्. ஆமா. சோ இந்த தனுஷு பங்கம் ஆயிடுத்து. அப்போ ஒரு சப்தம் வருமோனோ துவானு, ஒரு துவானம்னா துவனின்னு அர்த்தம். அதனுடைய எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த ஸ்லோகம். சரியா? சோ ராமாகர்ஷண பக்ன கார்முக புவா ரோதோ ரோதோ ருதா துவானேன. சோ துவானம்ங்கிறது அந்த துவனினான்னு அர்த்தம். சரியா? சோ இங்க ராம ஆகர்ஷணேன, ராமேண ஆகர்ஷணம், அந்த ஆகர்ஷணேன ராமஸ்ய ஆகர்ஷணம், ராமனுடைய ஆகர்ஷணேன பங்கம் கார்முகம். தஸ்மாத்து புவானா இந்த இடத்துல ஜாத்தம்னு அர்த்தம், உண்டானதுன்னு அர்த்தம். சோ ராமரனுடைய இழுப்பதினால் பக்னமான கார்முகத்திலிருந்து உண்டான. சோ உங்களுக்கு என்ன அப்படின்னா ராம ஆகர்ஷணேன பக்னம் கார்முகம், ராமாகர்ஷண பக்ன கார்முகம், ராமாகர்ஷண பக்ன கார்முகாத்து புவா. ஓகேவா? ஜாத்தேன. ஓகேவா? ரோதோ ருதா துவானேன. ரோதஹா அப்படின்னா பூமி பிருத்திவி ஆகாசம் ரெண்டுக்கும் ரோதஸ்ன்னு பேரு, சகாராந்தம் அது. ரோதோ ருதா அப்படின்னா ருணத்தி. ருதாங்கிறது அதனுடைய திருத்தியா விபக்தி. ருணத்தினா சூழ்ந்ததுன்னு அர்த்தம், சரவுண்டட்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த ராமர்னுடைய அந்த ஆகர்ஷணத்தினால உடைந்த அந்த கார்முகமானது, கார்முகத்திலிருந்து உண்டான ரோதோருதா பிருத்திவி பூமியிலையும் ஆகாசத்திலையும் சுத்தி பரவிய அந்த துவானேன, அந்த துவானமானது, அந்த ஒரு துவனியானது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆறுது, அந்த சப்தத்தினால் திருப்த க்ஷத்ர யசித சத குலே ஜீமூத நாதாயுதம். ஸோ திருப்தாக அப்படின்னா ரொம்ப தர்ப்பம் திமிரோட இருக்கின்ற, க்ஷத்ராகனா க்ஷத்ரியாக, அந்த க்ஷத்ரியாக அவளுடைய யசஸே ஒரு சிதச்சத குலம். தஸ்மின் குலே ஜீமூத நாதாயுதம். அதாவது திருப்த க்ஷத்ராக, திருப்தாக க்ஷத்ராக, திருப்த க்ஷத்ராக. சரியா? திருப்த க்ஷத்ராணாம் யசஹ, திருப்த க்ஷத்ர யசஹ. அந்த திருப்த க்ஷத்ர யசஹ ஏவ சிதச்சதஹ. சரியா? அந்த யசஸ்ங்கிறதே ஒரு அன்னபக்ஷி போல, அன்னபக்ஷியும் வெள்ள யசஸும் வெள்ள. சோ அந்த கர்வத்தோட இருக்கின்ற க்ஷத்ரியர்களுடைய யசஸ்ங்கிற ஒரு அன்னபக்ஷி, அந்த 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 யசேவ சிதச்சத குலம், அந்த யசஸே வந்து அம்சங்களினுடைய குலம். தஸ்மின் குலே, அந்த குலத்தில் ஜீமூத நாதாயுதம் மேக சப்தவது ஆச்சரித்தம். ஸோ மேக சப்தம், மேகத்தினுடைய கர்ஜனை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மேக கர்ஜனை வந்த உடனே என்னவாகும், நாட்டுல இருக்கிற இந்த அன்னபக்ஷிகள் எல்லாம் மானவ சரவர் லேக நோக்கி போகும்னு மேகதூத்தத்துல வர்ணிப்பார் காளிதாசன். ஏன்னா அங்கதான் வந்து நிர்மலமான ஜலம் கிடைக்கும், இங்க மழை பெஞ்சுடுத்து அப்படின்னா ஜலங்கள்லாம் கலுஷமா ஆயிடும்னுட்டோம். ஸோ அந்த 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 அன்னபக்ஷிகளினுடைய சமூகத்துக்கு பக்கத்துல அவ பறக்கும் பொழுது எப்படி வந்து அந்த மேகநாதம்ங்கிறது ஒரு கர்ஜனையை கொடுக்குமோ
அதுபோல இந்த திருப்த க்ஷத்ர யசகா, அந்த யசகா ஏவ சிதச்சத குலம், தஸ்மின் குலே ஜீமூதம், ஜீமூதம்னா மேகம், ஜீமூத நாதாயிதம், ஜீமூத நாத ஈவ ஆச்சரித்தம். இங்க வந்து லுப்தோபமா உங்களுக்கு, ஜீமூத நாதாயிதம். ஸோ வந்து திருப்த க்ஷத்ர யசஸ் சிதச்சத குலே ஜீமூத நாதாயிதம். இந்த தர்ப்பத்தோடு இருக்கின்ற க்ஷத்ரியர்களுடைய யசஸ்ங்கிற ஒரு அன்னபக்ஷி, யசஸ்ங்கிற அன்னபக்ஷி குலத்துக்கு மேக கர்ஜனை போல இந்த துவானமானது இருந்தது. துவானேன ஜீமூத நாதாயுதம், இந்த சப்தத்தினால் ஒரு மேகத்தினுடைய கர்ஜனை போல இவாளுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன, வீரஸ்ரீ பிரதம பிரவேச சமயே புண்ணியாக கோஷாயுதம். ஸோ இவருக்கு வந்து வீரஸ்ரீ, அந்த வீரலட்சுமியாக பிரதம பிரவேச சமயே ஃபர்ஸ்ட் வீரலட்சுமியை அடைஞ்சிருக்கார். அந்த தருணத்தில் புண்ணியாக கோஷாயுதம், ஒரு ஸ்வஸ்தி வச்சனம் போல அந்த சப்த வச்சு ஆச்சரித்தம். கோஷ இவ புண்ணியாக கோஷ இவ ஆச்சரித்தம், அந்த புண்ணியாக இந்த ஸ்வஸ்தி வச்சனம் போல இருந்துதான் இந்த சப்தம். சீதாயாக மானசே பரிணயே மாங்கல்ய தூரியாயுதம். ஸோ சீதாயாக மானசே பரிணயே, ஸோ அந்த சீதையினுடைய மானசே அப்படின்னா மனசி அனுஷ்டீயமானே அந்த பரிணயே, பரிணயம்னா விவாகம், விவாகத்துல இது வந்து ஒரு மாங்கல்ய தூரியாயுதம் அப்படின்னா மாங்கல்யார்த்தம் வாசிக்கிற அந்த தூரிய துவனி வீவ ஆச்சரித்தம் தூரியாயுதம். ஸோ இந்த மாதிரி இந்த துவானேன ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு மாதிரி ஆச்சு. சரியா? சோ ராமா தூரியாங்கிறது அந்த தூரி பேரி நாதம் தூரியம்லாம் இருக்கே வாத்தியங்கள். ஆமா ஆமா, மாங்கல்ய தூரிய இவ ஆச்சரித்தம் தூரியாயுதம். சரியா? சோ ராமாகர்ஷண பக்ன கார்முக புவா ரோதோ ருதா துவானேன, ராமர்னுடைய ஆகர்ஷத்தினால உடைக்கப்பட்ட அந்த கார்முகமானது, கார்முகத்திலேருந்து உண்டான ரோதோருதா ஆகாசத்தையும் பூமியும் வியாப்தமாக்கி கொண்டிருக்கின்ற துவானேன, துவானேனக்கு அட்ஜெக்டிவா போடுறது, அந்த ஒரு சப்தத்தினால் துவனினா என்ன ஆறுது அப்படின்னா திருப்த க்ஷத்ர யசஸ்ஸிதச்சத குலே ஜீமூத நாதாயிதம் வீரஸ்ரீ பிரதம பிரவேச சமயே புண்ணியாக கோஷாயிதம் சீதாயா மானசே பரிணயே மாங்கல்ய தூரியாயுதம் கில அப்படின்னு. சரியா இருக்கா? சரியா இருக்கா? அடுத்தது படிக்கலாமா? நவஹ கடின கர்ஷன த்ருட்டித சாப ஜன்மா க்ஷணாத்விஷாं த்விரத கீங்கிருதைः கிருத ஹரித்பதி ஸ்வாகதः ஜகத் பிரமண கௌது சாரி கரெக்ட், ஜகத் பிரமண கௌதுக உச்சலித ராம கீர்த்தி அங்கனா பிரயாண படக துவனிம் பிரதயதி ஸ்ம தாரத்வனிஹி. சோ திருப்பியும் அந்த தாரத்வனி, அந்த சப்தமானது அந்த தனுச பங்கம் பண்ணும் பொழுது வந்த அந்த துவனியானது திருப்பியும் என்னென்னலாம் ஆச்சுன்னு திருப்பி சொல்றார். கடின கர்ஷன த்ருட்டித சாப ஜன்மா நவஹ தாரத்வனி க்ஷணாத் திசாம் த்விரத கீங்கிருதைः கிருத ஹரித் பதி ஸ்வாகதः ஜகத் பிரமண கௌதுக உச்சலித ராம கீர்த்தி அங்கனா பிரயாண படகத்வனிம் பிரதயதி ஸ்ம. ஸோ வந்து என்ன, கடின கர்ஷன த்ருட்டிதம், கடினம் அப்படின்னா திருடம், நல்ல ஃபோர்ஸபிளி இழுக்கப்பட்டான்னு அர்த்தம், ரொம்ப ஹார்டா இருந்தது, அவர் கஷ்டப்பட்டாருங்கிற அர்த்தம் இல்ல. கடின கர்ஷனம் அப்படின்னா திருடாகர்ஷனேன ரொம்ப ஃபோர்ஸபிளி இழுத்ததுனால, த்ருட்டிதா சாபக, சரியா, அந்த அந்த ஹரனுடைய தனுசு, தஸ்மாத்து ஜன்மா எஸ்ய சஹா அப்படின்னுட்டு ஜன்மா, இந்த ஜன்மாங்கிறது ஜன்மா ஜன்மானோ ஜன்மானஹான்னு வரும், ஜன்ம ஜன்மனி ஜன்மானியும் இருக்கு. இந்த இடத்துல ஜன்மாங்கிறது தாரத்வனிக்கு போறது, துவனியும் உங்களுக்கு புல்லிங்கம். ஸோ கடின கர்ஷன த்ருட்டித சாப ஜன்மா நவஹ தாரத்வனி, ஃபோர்சிபலி இழுத்ததுனால த்ருட்டிதம் உடைக்கப்பட்ட அந்த சாபத்திலிருந்து உண்டான புதிதான அந்த தாரத்வனி, அந்த தார சப்தமானது. சரியா? ஒரே நிமிஷம், முந்தின ஸ்லோகத்துல சரி, அந்த தாரத்வனியானது, அந்த சப்தமானது க்ஷணாத்து ஒரு க்ஷணம், திசாம் த்விரத கீங்கிருதைஹி கிருத ஹரித்பதி ஸ்வாகதா, அந்த துவனியானது எப்படி இருந்தது அப்படின்னா, திக்குகளுடைய திக்கஜங்கள் இருக்கணும், துரதங்கள்னா யானைகள், அந்த துரதானாம் கீங்கிருதைஹி அதனுடைய ஒரு சீத்காரம், அந்த சப்தத்தினால்
எல்லா அந்த யானைகள் எல்லாம் பிளற பிளறது பிளற சவுண்டை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதனால என்ன ஆறுது, கிருத ஹரித் பதி ஸ்வாகதா. ஹரித்துன்னா திக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சரியா? அந்த கிருத ஹரிதாம் பதிகி ஹரித் பதிகி, திக்பதிகளினுடைய ஸ்வாகதம், அவள்னால செய்யப்பட்ட ஒரு ஸ்வாகதமாக இருந்தது அந்த இது. ஸோ ஹரித் பதிபிகி அந்த கீர்வாணைகி ஸ்வாகதம் சத்காரா எஸ்ய சஹா அப்படின்னுட்டு அவருக்கு போறது. ஸோ அந்த துவனிக்கு போறது தாரத்வனிகி. அதுக்கப்புறம் ஜகத் பிரமண கௌதுக உச்சலித ராம கீர்த்தி அங்கனா பிரயாண படகத்வனியும் பிரதயதி ஸ்ம. ஜகத் பிரமண கௌதுகம் இங்க வந்து என்ன ஆறுது அப்படின்னா, ராமர்னுடைய கீர்த்தியே ஒரு ஸ்திரீ போல இருக்கலாம். அந்த கீர்த்திரேவ அங்கனா இங்க இருக்கு பாருங்க, ராமகீர்த்திரேவ அங்கனா, சரியா? ராமகீர்த்தி அங்கனா ஜகத் பிரமண கௌதுக உச்சலித, இந்த உலகம் பூரா சுத்தணும் அப்படின்னுட்டோ என்ன அப்படின்னா, ஜகத் பிரமணே இந்த உலகத்துல சுத்தனம்னு, ஜகத் பிரமணே எது கௌதுகம், ஜகத் பிரமண கௌதுகம், அந்த கௌதுகாத்து ஜகத் பிரமண கௌதுகாத்து உச்சலிதா யா ராமகீர்த்தி அங்கனா தஸ்யாக யாத்ராரம்பே பிரயாணே படகத்வனிம் பிரதயதி ஸ்ம. அந்த அந்த அவள் அந்த அப்படிப்பட்ட கீர்த்தி என்கின்ற ஒரு அங்கனாவினுடைய பிரயாண சமயத்துல, பிரயாணத்தினுடைய ஆரம்பத்துல பட்டகத்வனி வாசிப்பாலோனோ அத அத வந்து பிரதயதி அப்படின்னா இங்க பிரகடயதி ஸ்ம, அதை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு, புரியுறதா? சோ இந்த மாதிரி ராமர் வந்து வில்ல உடைச்சுட்டார் அப்படின்னு உடனே அதுலேருந்து வர துவனியானது எப்படி இருக்கு அப்படின்னா, துரத கீங்கிருதைஹி கிருத ஹரித்பதி ஸ்வாகதா, அந்த துரதானாம் கீங்கிருதைஹி அந்த யானைகள் திக்கஜங்களினுடைய பிளிறதுனால ஒரு சப்தம் வருமோனோ, அந்த கிருதைஹி கிருத ஹரித்பதி ஸ்வாகதா இவ. ஸோ அந்த ஹரிதாம் அந்த என்ன சொல்றது, அதாவது கிருதம் ஹரித்பதிபிஹி ஸ்வாகதம் சத்காரஹ, சரியா? எஸ்ய சஹ க்ஷணாதேவ திகந்த வியாபி, எல்லா திக்குலயும் அது பரவினதுனால அந்த மாதிரி நான் ஒரு தோன்றது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜகத் பிரமண கௌதுக உச்சலித ராமகீர்த்தி அங்கனா பிரயாண படகத்வனியும் பிரதயதி ஸ்ம. ஸோ ஜகதி பிரமணம் ஜகத் பிரமணம், ஜகத் பிரமணே கௌதுகம் ஜகத் பிரமண கௌதுகம், ஜகத் பிரமண கௌதுகாத் உச்சலிதாக உச்சலிதா யா ராமகீர்த்தி ஏவ அங்கனா ஜகத் பிரமண கௌதுக உச்சலித ராமகீர்த்தி அங்கனா. ராமகீர்த்தி அங்கனாயாக பிரயாணே படகத்வனிம் பிரதயதி, சரியா? சோ அந்த ராமகீர்த்தி அங்கனாயாக பிரயாணே பிரதம பிரவாசே படகத்வனிம் இவ பிரதயதி, சரியா? இந்த ஜெகத் பிரமண கௌதுக அது தமிழ்ல ஒரு தடவை சொல்லுவோம், ராமரோட கீர்த்தியே பெண்ணா இருந்தது, அது புரிஞ்சுது. ஆமா, அந்த பெண்ணானவள் என்ன பண்றா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுறான். புரியுது. இங்க வந்து பெண்ணு ஆசைப்படல, அந்த கீர்த்தியானது எல்லா இடத்துக்கும். ஏன்னா ராமர் வந்து சிவதனுஷ பங்கம் பண்ணிட்டாரோ, ஏன்னா அது எல்லா பக்கமும் போனாதான் பின்னாடி பரசுராமர் வருவார், அதை கேட்டுவிட்டு இல்ல. அந்த கதையை நம்ம லிங்க் பண்ணணுமோ இப்போ. அதுக்காக இந்த படகத்வனி மாதிரி அது. ஆமா, அந்த அந்த கீர்த்திங்கிற ஒரு அங்கனா அவளுடைய பிரயாணம், அவ கிளம்புறாளோ அது எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறது. அதனுடைய பிரயாணே அந்த பிரதம இது ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் கிளம்புற அந்த தருணத்தில் ஒரு பட்டகத்வனி வாசிப்பாளோனோ, டும் டும் போட்டுன்னு கிளம்புவாளோனோ, அத அந்த பட்டகத்வனியை பிரதயதி ஸ்ம அப்படின்னா பிரகடயதி ஸ்ம. உத்பிரேக்ஷா வாங்க. ஆமா, ஏன்னா அங்கனா கீர்த்தியா அங்கனாவா சொல்றார், போயட்டிக் ஃபேன்சி தானே இல்லையா? கீர்த்திரேவ அங்கனாங்கிற இடத்துல உங்களுக்கு இது ரூபகம், அது பிரயாணம் பண்றதுன்னா அது பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆமா, ஆனா இங்க உங்களுக்கு உத்பிரேக்ஷைக்கு ஒரு ஏதாவது ஒரு இவ போடணும், பிரதயதி இவ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பிரதயதி ஸ்மா தான் போட்டிருக்கிறதுனால உத்பிரேக்ஷா சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், அத பிரயாணமே ஒரு ஒரு அதிசயோக்தி வேணா சொல்லுங்க, அசம்பந்தே சம்பந்தா போறோம். ஓகே, சரி, சரியா? ஏன்னா உங்களுக்கு வருமா பகினி, ஏன்னா பரிணாம அலங்காரன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஆஸ்கிங். ஏன்னா கீர்த்தி கேனாட் டிராவல், அது வந்து இந்த கர்ல் வழி டிராவல், அந்த கிரியா வந்து உபமானம் உபமேயத்துல வந்து அந்த ஆக்ஷனை பண்றது.
அப்படி. திருகப்ஜேன வீக்ஷணேனன்னு வரும் இல்லையா, ஏதோ ஒண்ணு எக்ஸாம்பிள். ஆமா ஆமா. பரிணாம அலங்காரம். And the கண்ணு action பார்க்கல. cannot be done by the உபமானா, அது உபமேயத்து மேல போய் உபமே இருந்து ஆக்ஷனை பண்ணும். யா அது சொல்லிக்கலாம் வேணாம். அது என்ன ஜி பரிணாம காரிய அலங்காரம். காரணம் அந்த மாதிரியா? இல்ல அங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்கோ. ம். சோ அதான். சோ இங்க கட்டின கர்ஷன த்ருட்டித சாபஜன்மா நவஹ தாரத்வனிः க்ஷணாத் திசாம் த்விரத கீங்கிருதைः கிருத ஹரித் பதி ஸ்வாகதः ஜகத்பிரமண கௌதுக உச்சலித ராமகீர்த்தி அங்கனா பிரயாண படகத்வனிம் பிரதயதி ஸ்ம. அடுத்தது படிங்கோ. तत्र दशरथः सीता परिणय कृतनिश्चय जनक प्रहित दूत आहूतः पुरोहितः अभ्युपगमात् मिथिलाम् उपागमत्. ஆமா. சோ வந்து தத்ர தசரதா, சோ தஸ்மின் காலே, இந்த மாதிரி ராமர் வந்து பங்கம் பண்ணிட்டார், தனுர்பங்கம் ஆனப்புறம் தஸ்மின் காலே சீதா பரிணய கிருத நிச்சய ஜனக பிரஹித தூத ஆஹூதः தசரதா புரோஹித அபியுபகமாத் மிதிலாம் உபாகமத். மெயின் வந்து இதுதான், தசரதா மிதிலாம் உபாகமத். தசரதரானவர் மிதிலையை அடைந்தார். எப்படிப்பட்ட தசரதா அப்படின்னா, சீதா பரிணய கிருத நிச்சய ஜனக பிரஹித தூத ஆஹூதः. சோ சீதாயாக பரிணயாய கிருதநிச்சயः கிருதः நிச்சயः ஏன தேன ஜனகேன பிரஹிதः பிரேஷிதः தூதः தேன ஆஹூதः தசரதः. புரியுறதா? கரெக்டா இருக்கா? சோ சீதாவுடைய கல்யாணம் பரிணயம், அந்த பரிணயமானது பரிணயாய ராமேண சக பரிணயாய விவாகாய கிருதः நிச்சயः ஏன தேன ஜனகேன பிரஹிதः அப்படின்னா பிரேஷிதः தூதः பிரஹிதः பிரேஷிதः யோ தூதः தேன ஆஹூதः தசரதः மிதிலாம் உபாகமத், மிதிலையை அடைந்தார். எதுக்கப்புறம் அப்படின்னா புரோஹித அபியுபகமாது, புரோஹிதஸ்ய அவருடைய ஹிதத்தை முன்னாடியே யோசிக்கிறவா புரோஹிதா, அந்த வசிஷ்டரனுடைய அபியுபகமாது அங்கீகரணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து மிதிலாம் உபாகமது. சரியா? உபாகமத்துன்னு ரெண்டு இருக்கு யமகம் இங்க. அதான் அடுத்தது. यत्कीर्ति तिलकायते सुरवधु संगीत गोष्ठी मुखे येनाद्य पितृमान् पुमान् वसुमती येनैव राजन्वती इन्द्रः संगर संकटेषु विजहौ वीरस्य यस्य उन्मुख प्रेङ्कस्यन्दन केतन अम्बरदशा सन्दर्शनात् दुर्दर्शाम्. ஆமா. சோ வந்து வந்து தசரதரை வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம். சக தசரதா மிதிலாம் உபாகமத் யத்கீர்த்திஹி சுரவது சங்கீத கோஷ்டி முகே திலகாயதே. எஸ்ய தசரதஸ்ய கீர்த்தியானது சுராணாம் வது சுரவதூனாம் சங்கீத கோஷ்டி முகே. முகம்னா இங்க வந்து பிரதமம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். அதாவது முதல்ல பிள்ளையார் பூஜை பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த யாருனுடைய கீர்த்தியானது இந்த சுரர்களுடைய வது அவளுடைய சங்கீத கோஷ்டி முகே, அதனுடைய ஆரம்பத்துல திலகாயத்தே அப்படின்னா திலகம் போல இருக்கோ அப்படின்னா, எது வந்து எதை வச்சுட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாளோன்னா ஃபர்ஸ்ட் அவ யாருனுடைய கீர்த்தியை பாடுறா, இந்த சுரவதூனுடைய சங்கீத கோஷ்டியினுடைய ஆரம்பத்தில் எஸ்ய கீர்த்திஹி திலகாயத்தே, யாருனுடைய கீர்த்தியானது திலகமாக இருக்குன்னா அப்படி ஒரு இந்திரனை கூட பாடாம முதல்ல தசரதனை பத்தி பாடுறா. புரியுறதா? ஏன ஆத்ய புமான் பித்ருமான், ஏன எந்த தசரதரனால ஆத்ய புமான் அப்படின்னா சாட்சாத் புராண புருஷா விஷ்ணு, பித்ருமான் புத்திரபாவேன அவதீர்ணத்வாத், இவர் வந்து விஷ்ணோரபி யஹ பித்ருபதம் லப்தவான். யாரு பித்ருமான் அப்படின்னா யாரு வந்து சாட்சாத் ஆத்ய புருஷனான விஷ்ணுவுக்கே யார் அப்பாவாக இருந்தாரோ அவர் ஆயிட்டாரோ அவர். பிதரம் ரோச்சயா மாச ராமம் தசரதாத்மஜம்னு சொல்லுவாளோனோ, அவர் வந்து ஹி சோஸ் இஸ் ஃபாதர் யாருன்னுட்டும். அது மாதிரி ஒரு 3 பேர் தான் சூஸ் பண்ணான்னு வரீங்க வாத்தியார். ஸோ அந்த மாதிரி யத்கீர்த்திஹி ரகு சுரவது சங்கீத கோஷ்டி முகே திலகாயதே ஏன ஆத்ய புமான் பித்ருமான்
ஏனைவ வசுமதி ராஜன்வதி, ஏனைவ யார் எந்த தசரதர்னால, வசுமதினா பூமி, இந்த பிருத்திவியானவள் ராஜன்வதி நல்ல ஒரு சுராஜசாலினி, நல்ல ஒரு ராஜாவோட இருக்காளோ, ராஜாக்கு பத்னியாவோ இருக்காளோ, யஸ்ய வீரஸ்ய உன்முக பிரேங்கத் ஸ்யந்தன கேதன அம்பர தசா சந்தர்ஷனாத் இந்திரஹ சங்கர சங்கடேஷு துர்தசாம் விஜஹௌ. ஸோ வந்து எஸ்ய வீரஸ்ய எந்த தசரதன் ஒரு வீரனுடைய உன்முக அபிமுகம் யதாஸ்யா ததா பிரேங்கந்தியா அப்படின்னா வாயுனால ஆட்டப்பட்ட அந்த செந்தனம்னா தேரு, அதனுடைய கேத்தனம்னா கொடி, அதுல இருக்கிற அம்பரம்னா துணி, அந்த கேத்தன அம்பர சந்தர்ஷனாத்து, அந்த அம்பர தசா சந்தர்ஷனாத்து, அந்த கேத்தனத்தினுடைய தசாக அந்த ரதத்துல கட்டப்பட்ட அந்த பதாகத்தினுடைய சந்தர்ஷனாத்து விலோகனாத்து இந்திரனானவன் சங்கர சங்கடேஷு துர்தசாம் விஜஹௌ. இந்திரனானவன் சங்கரம்னா போர்க்களம், அந்த சங்கர சங்கடேஷு அந்த யுத்த ரூப இருக்கிற சங்கரமேவ ஒரு சங்கடம், அதுல அந்த சங்கடேஷு துர்தசாம் விஜஹௌ ஒரு தீனதசையை தெக்தவான். இவர் வந்துட்டார், இவருடைய கொடி வந்து மேல பறக்கிறது அப்படின்னாலே அவனுக்கு எல்லா பயமும் போயிடுது. அப்படிப்பட்ட தசரதா மிதிலாம் உபாகமத். சரியா? சோ யத்கீர்த்தி சுரவது சங்கீத கோஷ்டி முகே திலகாயதே ஏன ஆத்ய புமான் பித்ருமான் ஏனைவ வசுமதி ராஜன்வதி யஸ்ய வீரஸ்ய. யஸ்ய வீரஸ்ய அப்படின்னா எந்த தசரதனுடைய உன்முகம்னா அபிமுகம் முன்னாடி, பிரேங்கந்திய வாயுனுடைய வசாத்து ஆடுகின்ற செந்தன கேத்தன அம்பர தசாகா, அந்த செந்தனே பவம் கேத்தனம், செந்தனத்துல இருக்கிற செந்தனசிய கேத்தனம், கேத்தனசிய அம்பரம், அம்பரஸ்ய தசாகா அந்த தசாகான திக்கு, அது வந்து அவர் எந்த சைடு வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தானே ஆப்போசிட் சைட்ல பறக்கும் இல்லையா, நம்மளை நோக்கி தான் வரார் அப்படிங்கறத சந்தர்ஷனாத்து பார்த்ததுக்கு அப்புறம், பார்த்ததுல இருந்து இந்திரஹா இந்திரனானவன் சங்கர சங்கடேஷு சங்கர ரூபமாக போர்க்கள ரூபமாக இருக்கின்ற ஒரு சங்கட்டங்களில் துர்தசாம் விஜஹோ அவனுக்கு வந்து பேட் டைமுங்கிறத விட்டு விடுறோம். இனிமே இவர் வந்துட்டார், he is there to protect me அப்படின்னு யாரு சாட்சாத் நினைக்கிறா அப்படின்னா இந்திரனே நினைக்கல. புரியுறதா? இந்த இடத்துல திலகாயத்தேவே உங்களுக்கு திலக ஈவ ஆச்சரத்திங்கிற இடத்துல லுப்தோபமா இருக்கு. சரியா? முகம்ங்கிற இடத்துல உங்களுக்கு சிலேஷம். சோ அந்த சிலிஷ்ட ரூபகம் அந்த இடத்துல. ஓகேவா? அதான் ஓகேவா? சரியா இருக்கா? இப்படிப்பட்ட தசரதன் கடைசியில என்ன ஆறார், கைகேயினுடைய பேச்சை கேட்டு வந்த புள்ளையே நாட்டை விட்டு அனுப்பிச்சு விடுறார். அதுதான். ஓகேவா? இல்லையே அப்படி இல்லையே, அவர் வந்து வரத்தை தானே கொடுக்கிறார், தன்னோட வாக்க காப்பாத்துறாரு. அப்படிதானே கரெக்டு. அவர் இப்படிப்பட்ட சாட்சாத், அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூர்வ பீட்டிக்க. எப்படிப்பட்ட தசரதன் அப்படின்னா சுரவதுகள் யாருடைய கீர்த்திய பாடினாலோ, வசுமதியானவள் யாரு ராஜாவா இருக்கிறதுனால நிம்மதியா இருக்காளோ, சாட்சாத் பூர்வ புருஷ புத்திரனா இவர் அப்பாவா ஆக்கினாரோ அப்படி அண்டு இந்திரன் வந்து யாருனுடைய கொடியினுடைய தசையை பார்த்துட்டு இனிமே நமக்கு நல்ல காலம்தான் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட தசரதா இதெல்லாம் உபாகமது. இங்க அப்படிப்பட்ட தசரதா ஒரு பைண்டிங்னால ஹி ஹாஸ் டு கிவ் இஸ் இது இல்லையா? அதான் அடுத்தது. जनकः स्वकनियांसम् आजुहाव कुशध्वजं हत्वा युधि सुधन्वानं सङ्काश्ये स्थापितं पुरे. சாங்காஷ்யே சாங்காஷ்யம்ங்கிறது ஒரு ஊரோட புறத்தினுடைய பேரு. ஜனகரானவர் சுதன்வானம் யுதி ஹத்வா, சுதன்வான்னு பேருள்ள ஒரு ராஜா, அவரை யுத்தத்தில் ஹத்வா கொன்றுவிட்ட பிறகு சாங்காஷ்யே புரே, சாங்காஷ்யம்னு பேருள்ள ஒரு புறத்தில் ஒரு ஊர்ல ஸ்தாபிதம் அங்க வந்து நிலைநாட்டப்பட்ட ஸ்வகனியாம்சம் கனியாம்சம் தன்னுடைய எங்கர் பிரதரான குஷத்வஜம்னு பேரு, அவரையும் அவரையும் கூப்பிட்டான். ஆஹூத்தவான் நித்தியர்த்தா, ஏன்னா ஆத்துல கல்யாணமும் அதனால அவரையும் கூப்பிட்டான். அதுக்கப்புறம் அவருடைய பசங்க தான் அந்த மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் இல்லையா, அதனால அவளையும் கூப்பிட்டுருக்கார். அப்புறம் மேல ததனு மியூட்ல இருக்கேன் மாலினி நீங்க. Sorry.
ஜக்ராஹ ஜனகாத் சீதாம் தாத்த ஆதேசேன இல்ல இல்ல அதுக்கு ராகவः முன்னாடி ஒண்ணு இருக்கே. ததனு தாபியாம் அபியர்ச்சிதः ச புரோஹிதः தசரதः தத்ர புத்திராணாம் கோதானமங்கலம் நிர்வர்த்தயா மாச. சரியா? சோ ததனு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆஹ் உம் அந்த தாபியாம் ததனு தாபியாம் அர்ச்சிதா, அதாவது இந்த இவர் தசரதர் வந்தாச்சு. ஆஹ் ஜனகரும் தாபியாம்ங்கிறது இங்க ஜனகன் மற்றும் அந்த அந்த அவன் பேர் என்ன, குஷத்வஜன், அவ ரெண்டு பேராலையும் புரோஹிதா புரோஹிதாளோட கூட தசரதः தசரதனானவர் தத்ர புத்திராணாம் கோதானமங்கலம் நிர்வர்த்தயாமாச. சோ அது ஏதோ ஒரு கோதானம் சம்ஸ்காரம். விவாகாத்து பிராக்கரணீயம் கேசாந்தாக்கியம் கர்ம. விவாகத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஏதோ ஒரு சம்ஸ்காரம். அதை ததேவ மங்களம், அந்த சம்ஸ்காரமே ஒரு மங்களம், கோதானமேவ மங்களம். அதை நிர்வர்த்தயா மாச, அத கிருத்தவான். சோ தாபியாம் அபியர்ச்சிதः தசரதः ச புரோஹிதः தசரதः தத்ர புத்திராணாம் கோதான மங்களம் நிர்வர்த்தயா மாச. அதுக்கப்புறம் ஜக்ராஹ ஜனகாத் சீதாம் தாத்த ஆதேசேன ராகவः ஆம்னாய சாசன அர்ச்சாம் சாசனேன யஜமானாத் அர்ச்சாம். சாசனேன அர்ச்சாம் யஜமானாத் இவ அனலஹ. ஆமா, அழகா சீதா ராமர் கல்யாணம் பண்ணிட்டார். குட்டியா அனுஷ்டுப்ல முடிச்சுட்டு போயிட்டார். அனலக ஆம்னாய சாசனேன யஜமானாத் அர்ச்சாமிவ ராகவः தாத்த ஆதேசேன சீதாம் ஜக்ராக. ஸோ அனலகனா அக்னியானது ஆம்னாய சாசனேன, ஆம்னாயம்னா வேதம், வேதத்துல கூறினபடி யஜமானாத்து அர்ச்சாம் இவ, ஒரு எஜமானர்கிட்டேருந்து அந்த அர்ச்சாம்னா அந்த அவ்விய பாகத்தை எப்படி வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி இங்க ராகவர் தான் இங்க அக்னி. தாத்தா ஆதேசேன, தாத்தர் தான் இங்க வந்து எஜமானர், அவருடைய ஆதேசத்தினால சீதாம் ஜக்ராக, சீதா அர்ச்சாம் சீதாம் ஜக்ராக. உபமாலங்காரம். அனலக ராகவக ஆம்னாய சாசனேன, இவ ரெண்டு பேருக்கும் சமான தர்மம். ஆம்னாய சாசனேன இவருக்கும் அப்ளை ஆகுது. ஏன்னா இவரும் வேதோக்தபடி விவாக ரூல்ஸ் படி எடுத்துட்டார். அங்க வந்து வேதோக்தபடி அக்னியானது எஜமானரால் கொடுக்கப்பட்ட அந்த எஜமானர்கிட்டே இருந்து அந்த ஹவிசா வாங்கின்றது, அர்ச்சாம் வாங்கின்றது. அதுக்கப்புறம் ஆச்சரியம் ஏத்தத் உம் குண குணம் அனிமிஷ சாப்பே கஷ்சித் ஆரோப்பிய சீதாம் குஷிக உம் தனய வாக்கியாத் அக்ரஹீத் ராமபத்ரஹ உம் ததனு ஜன்மா மைथिलेन्द्रस्य चित्ते निहित உம் बहुगुणः சன் சன்னு. ஊர்மிளாம் லக்ஷ்மணோபி. ஆமா, ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. குணம் குணம் அனிமிஷ சாப்பே கஞ்சித் ஆரோப்பிய சீதாம் குஷிக தனய வாக்கியாத் அக்ரஹீத் ராமபத்ரஹ ததனு ஜன்மா மைதிலேந்திரஸ்ய சித்தே நீத பகுகுணः சன்னு ஊர்மிளாம் லக்ஷ்மணோபி. இந்த இது மாதிரி பிள்ளையார் இது மாதிரி நான் தானே உலகத்தை சுத்திட்டு வந்தேன், எனக்கு எங்க மாம்பழங்கிற மாதிரி இங்க அப்படி இல்லை மாம்பழம். இங்க வந்து என்ன அப்படின்னா குஷி இவர் விஸ்வாமித்திரர் தனுசை பங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தனுசுல குணத்தை ஆரோபணம் பண்ணதுனால ராமருக்கு சீதா கிடைச்சா, இவர் வந்து லக்ஷ்மணர் குணம் ஒன்னும் ஆரோபணம் பண்ணல. ஆனா அந்த லக்ஷ்மணக அந்த மிதிலேந்திரனுடைய சித்தத்துல நிகித பகுகுணக, he was extremely impressed by the qualities present in லக்ஷ்மணா. அதனால ஊர்மிளாவை கொடுத்துட்டார். இல்ல அழகா இருக்குல்ல ஸ்லோகம். குஷிக தனய வாக்கியாத், குஷிக தனய வாக்கியாத், அந்த குஷிகரனுடைய பிள்ளையான விஸ்வாமித்ரஸ்ய வாக்கியாது அனிமிஷ சாபே. அனிமிஷம் அப்படின்னா யாரு வந்து கண் சுமுட்டாம இருக்காளோ தேவாகா. இந்த இடத்துல ஹரஸ்ய சாப்பே, ஹரனுடைய சாபத்தை அனிமிஷ சாப்பே கஞ்சித், அந்த ஹரனுடைய சாப்பத்தில் கஞ்சித் குணம், ஏதோ குணம்னா நானு, அதை ஆரோப்பிய ஏற்றிவிட்டு ராமபத்ர சீதாம் அக்ரஹீத், ராமபத்ரரானவர் சீதையை கைப்பிடித்தார், வாங்கினுட்டார். ததனு லக்ஷ்மணஹா அப்படி, அவரை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் கூட மைதிலேந்திரஸ்ய சித்தே, மிதிலாயாக மைதிலேயஸ்ய இந்திரஹன ராஜா, அவருடைய சித்தே மனதில் நிகித பகுகுணக. சோ நிகிதாக பகவக குணாக ஏன சகனுட்டு லக்ஷ்மணனுக்கு அட்ஜெக்டிவ். நிகித பகுகுணக சன்னு ஊர்மிளாம் அக்ரஹீத், ஊர்மிளாவை எடுத்துட்டார்.
சரியா? ஆ? இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்ல ததனு. ஒரு நிமிஷம். வாங்கிறது இந்த இடத்துல ததனு லக்ஷ்மணஹான்னு இருக்கணும். அது வந்து இந்த அனுஜன்மா. ததனு ஜன்மா அப்படின்னா அவருக்கு அப்புறம் ராமருக்கு அப்புறம் பிறப்பு யாருக்கோ லக்ஷ்மணஹா அபி மைதிலேந்திரஸ்ய சித்தே நிஹித பகுகுணஹ சன்னு ஊர்மிளாம் அக்ரஹீத். ஆ? இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. ம். பட்டா மேல. ஆ ततो भरतशत्रुघ्नौ कुशध्वज नियोगतः माण्डवीश्रुतकीर्तिभ्याम् अभूतां गृहमेदिनौ. ஆமா. ததா பிறகு பரத சத்ருக்னோ குஷத்வஜ நியோகதா. குஷத்வஜன் அந்த தசரத ஜனகரனுடைய தம்பி இல்லையா, அவருடைய ஆணையின்படி ஆணையிலிருந்து ஆணையிலிருந்து மாண்டவி ஸ்ருதகீர்த்திப்யா மாண்டவி ஸ்ருதகீர்த்தி அவளோட அவர்களினால் அவ ரெண்டு பேர்னால கிரகமேதினௌ அபூதாம். பரத சத்ருக்னௌ கிரகமேதினௌ. கிரகம் ஏததே இது கிரகமேதி மேதினௌ. அவ ரெண்டு பேரும் கிரகஸ்தாளா ஆயிட்டா அபூதாம். சரியா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா?